தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள் 4 சுங்கச்சாவடியில் 246 கோடி ரூபா வந்து இந்த ஃபாஸ்டேக் கட்டணம் வந்து பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்து நீதிமன்றமே வந்து அரசு பேருந்து, அதாவது நகர அரசு பேருந்துகள் வந்து இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி அது பெரிய சர்ச்சை. ஏன்னா கிட்ட 246 கோடி வந்து அரசு பேருந்து சார்பாக வந்து ஒரு அரியர்ஸ் வச்சு போக்குவரத்து கழகம் சார்பாக போக்குவரத்து கழகத்தில் வந்து டோல்கேட்டில் மட்டும் பாக்கி இல்லை. அவங்க வந்து டீசல் பெட்ரோல் போடுறதுலேயே கோடிக்கணக்கான ரூபா பாக்கி வச்சிருக்கிறாங்க. அது அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் முதலமைச்சர் அதில் வந்து அரசாங்கம் மானியம், போக்குவரத்து மானியம் கொடுத்து அதை இல்லாமல் பார்க்கறது தான் முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை. இதனால போக்குவரத்து கழகங்கள் பாதிக்கப்படும். சார் 50 லட்சம் உறுப்பினர்களை தாண்டி வெற்றிகரமாக அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த பயணம் வெற்றிகரமாக போய்கிட்டு யார் பயணம் பண்ணுறாங்க? ஓரணியில் தமிழ்நாடு. இப்போ ஓரணியில் தமிழ்நாடுங்க தானே இருக்குது. நம்ம எதுக்கு அது பயணம் பண்ணணுங்கிறது தெரியல. இப்போ என்னென்னா, நீங்கள் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணி வந்ததோ அன்னையிலிருந்து அவருக்கு ஒரு ஜுரம் வந்துடுச்சு, தோல்வி பயம் வந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அது கூட்டணி கட்சி தலைவரும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. இன்னைக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா, நேற்று அம்பாசமுத்திரத்தில் 17 வயசு சிறுமியை போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் வள்ளியூரில் ஒரு மூதாட்டி 17 பவுன் நகைக்காக வேண்டி கொலை பண்ணியிருக்காங்க. தினசரி பாலியல் வன்கொடுமை, தினசரி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் நடமாட்டம். இதையெல்லாம் மறைப்பதற்காக முதலமைச்சர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சும்மா ஒரு பேனரை வச்சுட்டு இப்போ ஊராக போயிட்டு இருக்கிறாங்க. இதனால எந்த நன்மையும் கிடையாது. 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வெகுஜன விரோத ஒரு ஆட்சியாக தான் இன்னைக்கு திமுக இருக்கு. நிச்சயமா 2026 பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்த நிதி வந்து கல்விக்கு பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முதல்வர் வந்து பாஜகவோட டம்மி வாய்ஸாக தான் எடப்பாடி பழனிசாமி வாய்ஸாகவே மாறிட்டாங்க. முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. விருதுநகர் சாத்தூரில் வந்து அந்த சந்திப்பில் வந்து மதிமுகவினர் வந்து செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க. ஒரு வைகோ வந்து அந்த அவதூறுகளாக வந்து செய்தியாளர்களை பேசியிருக்காங்க. கடவுள் கண்டிப்பாங்க அவர் மேலே புகார். அண்ணன் வைகோ அவர்கள் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் கோவப்படுறது ஜாஸ்தியாக அவருக்கு இருக்கும். கூட்டத்தில் இருக்கும்போதே சத்தம் போடுறது, பேசுறது வந்து அண்ணன் வைகோ அவர்கள் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. நமது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. உண்மையில் அது கண்டிக்க தகுந்தது, வருந்தத்தக்கது. பத்திரிகையாளர் நீங்கள்லாம் சேர்ந்து தான் அதுக்கு கண்டன குரல் எழுப்பணும், நீங்கள் தான் செய்ய வேணும். அதெல்லாம் சரி. மதுரை மாவட்டத்தில் வந்து மண்டல வாரியாக வந்து தலைவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 200 மேடைக்கு மேலே வரையை நடந்திருக்கு. ஆர்ப்பாட்டம் நீங்கள் சொல்கிறீங்க. நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. மதுரை மாநகராட்சி மேயரை கூட மாற்றிடுவாங்களோன்னு ஒரு ஊகம் இருக்கு. நாளை மறுநாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 3 மாவட்டங்கள், கட்சி மாவட்டமும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. திமுக பதவி விலகணும்னு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம். இந்த கீழடியில் வந்து இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசினோம் வாங்க. சங்கிகள் கூட்டம் சரி சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அதை பற்றி மத மாநாடு, அரசியல் மாநாடு, அரசியல் பண்ணியிருக்காரு. பழனியில் பேசுறது நடந்ததுதான் சிறுபக்தர்கள் மாநாடு வந்து. அதாவது இப்போ எங்கள் ப்ரொஃபஸர் மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்களே கண்கூட பார்த்தீங்க. இருந்தாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால் 6 நாட்கள், அந்த 6 நாட்கள்லையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு நாள் வந்து 5000 பேர், அதுக்கு அடுத்தால 15000 பேர், அது 30,000 பேர், 70,000 பேர், 1,10,000 பேர் 5ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்தாங்க. அவ்வளோ பேர் வந்தாங்களே தவிர அவங்க கட்சி கூட்டம் நடந்தால் டாஸ்மாகில் தான் கூட்டம் இருக்கும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா திடல் ஃபுல்லாக 5 லட்சம் பேர் திரள் இருந்தாங்க.
கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அமைதியாக எல்லாரும் அந்த சேரை எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒழுங்காக போனாங்க. அங்கங்கே இருக்க பாட்டிலெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு போனாங்க. இதுதான் ஒரு ஒழுக்கமான மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. அவங்க நடத்துகிற மாநாடு அது மாநாடு கிடையாது. அது ஏற்கனவே திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய விஷயம் அது. அதனால முருக பக்தர்கள் மாநாடு இன்னைக்கு உலகமே பாராட்டிட்டு இருக்கு. தனி ஒரு மனிதன் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படி சொன்னார்னா அதுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. கீழடி அறிக்கை சமர்ப்பிக்க திமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.